கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட, யோவானால் சொல்லப்பட்ட. யோவான் இயேசுவை நேரடியாக பார்த்தவர், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர், அன்பாக இருந்தவர். அவர் இயேசுவை குறித்து சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் பாருங்க, இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு யோவான் மூலமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நம்ம என்ன நாள்னு தெரியும். இன்றைய தினம் நம்ம எல்லாமே, நம்ம 11 டேஸ் கொண்டாடிய நம்ம அனைவருக்குமே இன்றைய தினம் என்ன நாள்னு தெரியும். நமக்காக, நமது மீறுதலுக்காக, நமது பாவங்களுக்காக கர்த்தர் தன்னைத்தானே சிலுவையிலே பலியாக, ஜீவ பலியாக ஒப்புவித்த நாள். அந்த நாள் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நாள். நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம மறிக்க தயாராக இருப்போமா? அவங்க பாவங்களுக்காக நம்ம மறிக்க தயாராக இருப்போமா? நம்ம நண்பர்களுக்காக நம்ம செய்ய தயாராக இருப்போமா? ஆனால் நம்ம செய்த பாவங்களுக்காக பிதாவானவர் தன் சொந்த குமாரனே பலியாக்கின ஒரு நாள் என்று. அதனால தான் நம்ம இன்றைய தினம் நம்ம அதை விசேஷமாக கொண்டாடுகிறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம அதான் பாருங்க, இதில் அந்த வார்த்தை, இந்த வார்த்தை உயிர் உண்டாக்கும் வார்த்தை. தேவன் வாயினால், வார்த்தையினாலே அநேக காரியங்களை படைத்தார், நம்ம உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தை, ஆனால் அவர் நம்மளை படைக்கும் போது வார்த்தையால் படைக்கவில்லை, தன் சொந்த கையினாலே படைத்தார். தனது சாயலாக, தனது ரூபமாக தேவதூதர்களும் சற்று சிறியவர்களாக நம்மளை படைத்தார். நம்ம அப்போ தேவதூதர்கள் சாயல் நம்மகிட்ட இருக்கிறது, தேவனின் சாயல் நம்மகிட்ட இருக்கிறது. அந்த வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக. அப்போ தேவ கிருபை நம்மகிட்ட இருக்கிறது. அந்த தேவ கிருபை தான், அவர் நம்ம மேலே கொண்ட அன்பு தான் நமக்காக சிலுவையிலே தூங்குவதற்கு அவர் ஒப்புவித்தார், தன்னைத்தானே ஒப்புவித்தார். அதான் கிருபை, மிகப்பெரிய கிருபை. அதான் நம்ம உலகத்தில் நம்ம கிடைக்கிற கிருபையெல்லாம் கிருபை கிடையாது. இந்த கிருபை எங்கே சம்பாதித்ததுன்னா சிலுவையிலே சம்பாதித்த கிருபை. சிலுவையிலே அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்புவித்தனால கிடைத்த கிருபை. அதான் பாருங்க, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். சத்தியத்தினால் வேத வசனம் சத்தியத்தினால் நிறைந்தது தான். அதான் அவர் சிறு வயதில் ஆலயத்துக்கு போயிருக்கும்போது ஏசாயாவோடது இதை எடுத்து படித்தார். தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து படித்தார். அவர் வார்த்தையினால் நிறைந்தவர், கிருபையினால் நிறைந்தவர், சத்தியத்தினால் நிறைந்தவர். அப்பேற்பட்ட தேவனானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம அதை உணரவில்லை. நம்ம உணராமல் அவரை விட்டு வெகுவாக நம்ம விலகி விட்டோம். தான் விலகி போன நாட்டு மந்தையிலிருந்து விலகி போன ஆடுகளாகிய நம்மை தேடி அவர் தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் உங்களுக்கே வழி சொல்வதற்காக, காரியங்கள் செய்வதற்காக, உங்கள் வழிகளை சரிப்படுத்துவதற்காக நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்பதை மறுபடியும் உணர்த்துவதற்காக நம்ம மேலே கொண்ட கிருபை, நம்ம மேலே கொண்ட அன்பு, நம்ம மேலே கொண்ட இரக்கத்தினால் தன்னைத்தானே சிலுவையிலே பலியாக்கினார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நமக்காக பலியான தேவனை போற்றி அவர் நம்மளை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையாக நீர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இரக்கத்தினாலும் தகப்பனே நிறைந்தவராக நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. ஒருவேளை கடந்த காலங்களில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பது பரவாயில்லை ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் சிலுவையில் எங்களுக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்துமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மத்தியிலும் இருதயத்திலும் ஆத்மாவிலே நீர் வாசம் பண்ணுவதை உணர்ந்து அதற்கேற்றபடி அவர் நடக்க அவர்களுக்கு வழி நடத்துமாப்பா, பலப்படுத்துமாப்பா, ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.